வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க இந்த வாரம் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோவில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில்ஸோடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அது தொடர்ந்து மேலே போகும். அதாவது இந்த ஹையை மேலே பிரேக் பண்ணாத வரை செல்லிங்க்கு உண்டான வாய்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த செல்லிங்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இன்னும் இந்த ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ அந்த லெவலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒருவேளை அந்த லெவலை தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல் தான். அதனால் இந்த ரேஞ்செல்லாம் மார்க் பண்ணிங்க. ஒன்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து சப்போர்ட் எடுக்கிட்டுனா அடுத்த ரேஞ்சு தான். அப்படி இல்லைனா இந்த லோ வரைக்கும் வரலாம். லோவிலேருந்து சப்போர்ட்டும் எடுக்கலாம். ஸோ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப மேலே போகும். லோ பிரேக் பண்ணால் தான் கீழே வரும். அதனால் ஸோ டெம்ப்ரவரியாக மேலே போகிறதுக்கு உண்டான அந்த கேண்டில்ஸ் வந்திருக்கு. இன்னும் ட்ரெண்ட் செட்டாக மாறுறதுக்கு இந்த ரெண்டையும் தாண்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். ஒருவேளை இந்த கீழே வரைக்கும் இந்த லோவை சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது பிரேக் அவுட் ஆகலாம். அது தகுந்தப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒன் டே கேண்டில்ஸ் பாருங்கள், லாஸ்ட்டு 4 டேஸாகவே எல்லாமே புல்லிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த கீழே நல்லா நீளமான விக்கு போட்ட அந்த ரேஞ்சு, அப்புறம் இந்த ரேஞ்ச் ப்ளஸ் இந்த ரேஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சு, இது ரெண்டும் இது சப்போர்ட்டாகவும் இது ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்குது. ஒருவேளை மேலே போய் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஒருவேளை டைரெக்டாக கீழே வருது அப்படின்னா இது சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்கணும். பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து கீழே வரணும். ஸோ 1 ஹவரில் செக் பண்ணலாம். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் கீழே இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ரேஞ்சும் மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 1 ஹவரில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேண்டில்ஸோடைய விக்கு தான் இங்கே இருக்குது. ஸோ டைரெக்டாக கீழே வரணும், வந்துட்டு சப்போர்ட் எடுக்கணும், இல்லை டைரெக்டாக மேலே போகணும். ஒவ்வொரு ரேஞ்சும் போய் தொட்டுட்டு அங்கேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சிலே என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிபிஆர்லையும் செக் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ரேஞ்சை மேலே கீழே பிரேக் பண்ணணும். மேலே பிரேக் பண்ணால் நல்லா மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே. ஸோ மண்டே எந்த லெவலில் ஃபஸ்ட்டு தொடப்போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதுலேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வச்சு நம்ம மாற்று பண்ணலாம். ஸோ சிபிஆரில் பாருங்கள், வெரி நேரோ சிபிஆர் வந்திருக்கு. ஸோ வெரி நேரோ சிபிஆர் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சைடு நல்லா ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா R1 பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தாலோ அல்லது S1 கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆனாலோ அது ட்ரெண்டு அந்த மூமெண்ட் இருக்கும். ஒருவேளை R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரும். இல்லை S1 அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகிட்டு R1, R1லேருந்து R2. ஸோ R1 ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர் பார்த்துட்டோம். இதே சிபிஆர் கீழே ஓப்பன் ஆனால் செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 பிரேக் பண்ணுதுன்னா S2. ஸோ ஓவரால் அந்த 23,000 சம்திங் அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீக்லி சார்ட்டில் அது டெஸ்ட் பண்ணதா இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த புல்லிஷ் வாரத்தோட கண்டினியூவாக இந்த ரெண்டு ஹையும் தாண்டி இன்னொரு புல்லிஷ் வாரம் அமையுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கூட எல்லா வீடியோவும் பாருங்கள், நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட முடிவை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க